ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமது என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசர்க்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி நம்ம தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா நம்மளை கண்மணி போல காக்கிற நல்ல தேவன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ நல்லவர் அப்பா நீ நல்லவர் நீ நல்லவர் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன் அல்லேலூயா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. உம்மை உயர்த்தும் போது கர்த்தர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் எண்ணி உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்துகிற தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளைக்கோ, ஹல்லேலூயா, சிங்கத்தின் வாய்க்கும் எங்களை தப்புவித்து காத்து நடத்துகிற தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையில ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையாய் கர்த்தர் கடந்து வாரும், மகிமையாய் வாரும். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஹல்லேலூயா ஆளுகை செய்யட்டும் அப்பா, ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மக்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. ஆமென். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் ஆமென், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இறைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்று ஜெயமே. இறைவிடாமல் ஆமென் நம் வாழ்வில் என்று ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஆமென். அவர் வல்லவர், வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ அவர் கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இறைவிடாமல் ஆமென் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இறைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை ஆமென் தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட ஆமென் தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை இன்றே தகர்த்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இறைவிடாமல் ஆமென். ஹல்லேலூயா. நம் வாழ்வில் என்று ஜெயமே.
ஆமென். இந்த நாளிலே சத்துருவின் கோட்டைகளை கர்த்தர் தகர்ப்பார். ஆமென், ஆமென். தாங்கியே நடத்திடுவார் சத்துருவின் கோட்டைகளை. ஆமென். தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட. ஆமென். எங்களை தாங்கியே நடத்துகிறவர். ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் ஆமென் விடுவிக்க வல்லவரே. ஆமென். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவன் விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சத்துருவின் கோட்டைகளை கர்த்தர் ஹல்லேலூயா தகர்த்து போடுகிறவர். நீ தகர்த்து போடுகிறவர். எரிகோவின் கோட்டையை தகர்த்து போட்ட வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா. இந்த நாளிலே ஹல்லேலூயா நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேலையில் உங்களை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் கர்த்தர் எல்லா தடைகளை கர்த்தர் இந்த நாளிலே நீர் உடைத்து போடுகிறீர். நீர் உடைத்து போடுகிறீர். நீர் உடைத்து போடுகிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாங்கி நடத்துகிறவர், எங்களை தாங்கி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறது ஆண்டவரே. இயேசுவே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை விடுவிக்கிறவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறதே பண்ணீர்கள். ஹல்லேலூயா. எங்களை கலங்காமல் ஹல்லேலூயா எங்களை தைரியப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தைரியப்படுத்துகிறவர். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது. கிருபை இது.
இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறது அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. எங்களை காத்து நடத்துகிறது, எங்களை அணைத்துக் கொள்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் வருகிற தடைகளை கர்த்தர் நீர் உடைக்கிறீர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீர். உமக்கு கொடா கொடி நன்றி அப்பா. அல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அல்லேலூயா நீர் விடுவிக்கிற வல்லவராய், நீர் விடுவிக்கிற தேவனாய் கர்த்தர் நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. தடைகளை உடைக்கிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் அதை உடைக்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஜெயம் கொடுக்கிறீரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லா விதமான சிங்கத்தின் வாய்களுக்கும் அல்லேலூயா கர்த்தர் நீர் தப்பு வைத்து நீர் காப்பாற்றி நடத்துகிறதே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா, உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளட்டும், உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 24ஆம் அதிகாரம் அந்த 4வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நாட்களிலே, அந்த கடைசி நாட்களிலே நேரங்களிலே அவர் ஜனங்களுக்கு சீஷர்களுக்கு சொன்ன காரியம், அதாவது அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகவே இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. நம்ம எச்சரிக்கையாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா அதிகமாக நம்ம கவனமாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே கள்ள போதனைகள், வசனத்தை அப்படியே மாற்றி பேசக்கூடிய சில காரியங்கள். ஆகவே நாங்கள் நிறைய இடங்களில் பார்க்குறோம், நிறைய இடங்களில் கவனிக்கிறோம். இருந்தாலும் யாரையும் நம்ம குறை சொல்வதற்காக அல்ல. அதாவது இந்த ஊழியம் என்பது என்ற பெயரிலே ஒரு தவறான சில காரியங்கள் இந்த பூமியில் என்ன செய்யுது? நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம தூத்துக்குடி கூட என்ன செய்ய நடக்க தான் செய்கிறது. ஏன்னா ஊழியம் என்றால் அதுக்கு உண்டான ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே அதை வைத்துக்கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிற சில காரியங்கள் இருக்குது. சபை இல்லை, சுவிசேஷ ஊழியங்கள் கிடையாது. இனி இருந்தாலும் ஊழியத்தினுடைய நேமில் அந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்கிறாங்க. சரி, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அப்போ ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா என் நாமத்தை தரித்து கொண்டு ஆண்டு சொல்கிறார் இல்லையா? என் நாமத்தை தரித்து கொண்டு. அப்போது வஞ்சிக்கிறவர்கள் வெளியில் எங்கேயோ இருந்து வரப்போகிறதில்லை, வெளியிலிருந்து வரப்போகிறதில்லை, நமக்கு தெரியாத இடத்துலேருந்து வரப்போகிறதில்லை. நன்கு இயேசுவை அறிந்தவர்கள், என்ன இயேசுவை அறிந்தவர்கள் தான். ஆனால் கீழ்ப்படிந்தல் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தால்
சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிந்தால் இந்த மாதிரி காரியத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் நன்றாய் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்தவர்கள் தான் இந்த மாதிரி வஞ்சிக்கிற சில காரியத்தில் என்ன செய்வாங்க, ஈடுபடுவாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அப்போது இந்த கடைசி நாட்களிலே ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு நீங்கள் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும், கவனமாக இருக்கணும். நான் வாசிக்கிறோம் இல்லையா, ஆதியாகமுடைய புஸ்தகத்திலே அந்த 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தில் உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1வது 3:1. தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொன்னது. கீழே, அதாவது அதே வசனத்தில் நம்ம கீழே வாசிக்கும் பொழுது பிசாசு என்னை வஞ்சித்தது. அந்த வசனம் தம்பி, அந்த வசனத்தில் 13 வாசி. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் பூசித்தேன். அப்போது அந்த தேவனாய் கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்த என்ன என்றார். அப்போ ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அவள் சொல்கிற காரியம் அது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போது வஞ்சிக்கிறது தான் பிசாசுடைய வேலை. பிசாசுடைய வேலையே வஞ்சிக்கிற காரியம்தான். ஆனால் நாம தான் எனக்கு கவனமாக இருக்கணும். அப்போ இவளுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, அந்த நடுவே இருக்கிற ஜீவ விருட்சத்தை நினைச்சக்கூடாது, புசிக்கவே கூடாது, அதனை தொடக்கூடாதுன்னு இவங்களுக்கு உண்டான ஒரு உத்தரவு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஆனால் அதை மீறி தான் இவங்க என்ன செஞ்சாங்க, செயல்பட்டாங்க. அப்போது பொதுவாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், தேவன் சொன்ன வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவோமானால், எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வஞ்சிக்கப்பட்டு போகவே மாட்டோம். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போது பிரச்சனையே இன்னொரு சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்குமா தான் பிரச்சனை. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னொரு சத்தத்துக்கு, ஒரு அந்நிய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால் நிச்சயமாகவே நாம் என்ன செய்ய, வஞ்சிக்கப்பட்டு போயிடும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போது அநேக நாட்கள் நடந்த காரியம்தான். ஒரே நாளில் பிசாசு வந்து நீ அதை செய்ய அப்படி சொல்லியிருக்க மாட்டான் இல்லையா. விசிட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவான். இப்போ நாம் கூட நிறைய விஷயத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். நம்ம சில விஷயத்தில் சில ஏமாற்றக்கூடியவங்களாக இருந்தாலும், நம்மளை வஞ்சிக்கிறவங்களாக இருந்தாலும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துறாங்க, பேச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிவாங்க வருவாங்க. உடனடியாக நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க, உடனடியாக நம்மள்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன செய்வாங்க, வந்துக்கிட்டே இருப்பான். பிசாசு என்ன சொல்லுவோம், முதல்ல நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாம் கேட்டிருப்பான். எல்லா பழத்தையும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பான். ஆமாம், எல்லா பழத்தையும் சாப்பிட்டோம். அப்போ இதெல்லாம் சாப்பிட்டீங்களா, அதை சாப்பிட்டீங்களா, இல்லை இது மட்டும் சாப்பிடலை, ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருவதற்கு ரொம்ப நாள் ஆகிருக்கு இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி தான் இந்த பிசாசு என்ன செய்வான், நமக்குள்ள என்ன செய்வான், வேலையை காமிப்பான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும், பிசாசு என்றைக்குமே உடனே வேலை செய்ய மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக காயை நகர்த்திக்கிட்டே வருவான். கடைசியில் முழுசாக வந்து சொல்லுவான். நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்த பிறகு தான் அதை சொல்லுவான், செய்வான். அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் ஒன்றும் பண்ணவே மாட்டான். நம்மளை சுற்றி வருவான், பேசிக்கிட்டே இருப்பான், சிரிப்பான் இல்லையா. பார்த்தா சிரிப்பான், பேசுவான், பழகுவான். இப்போ நம்ம அவங்கள பார்க்கணுங்கிற என்ன வரும், நம்ம அவங்கள்ட்ட பேசணுங்கிற என்ன வரும், அவங்க வீடு தேடி போய் பேசணுங்க என்ன வரும் இல்லையா. இப்படிலாம் அந்த எண்ணத்தை உருவாக்கி அதற்கு பிறகு தான் அவனுடைய தந்திரத்தை செய்வான், நமக்குள்ளே கொண்டு வருவான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கும் அவர்களுக்கும் பெரிய இடைவெளி உண்டாயிற்று. நமக்கு தெரிந்த காரியம் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம்.
அப்போது அவர் சொல்கிற சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஏன்னா சர்ப்பம் வஞ்சனை உள்ளது, அது தந்திரம் உள்ளது, அது யாரை விழுங்கலாமோ என்று அது வகை தேடி வரக்கூடியது பிசாஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ இதில் நாம் என்ன செய்ய கவனமாக இருக்கணும். இன்னொரு சத்தத்துக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, செவி கொடுத்துடவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் அப்போ நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வாசிப்பு நாட்களிலே ஆதியாமுடைய அந்த தீமோத்தேயு புஸ்தகத்திலே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அந்த 14 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே அந்த 14 வாசிப்போம். 14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, மீறுதலுக்கு உட்பட்டார். மறுபடியும் வாசிங்க 1 தீமோத்தேயு 2:14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது ஸ்திரியானவளே ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சான், மீறினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனால் ஆதாம் இருவரும் ஒரே மாம்சத்தில் அந்த தேவன் சொன்னதில் கவனமாக இருந்தார். ஏன்னா அவன் சொன்னவொடனே இவர் கேட்டார் இல்லையா. ஏவாள் சொன்னவொடனே ஆதாம் இது தேவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏவாள் சொன்ன உடனே ஆதாம் என்ன செஞ்சாப்புல, சாப்பிட்டார். அதே போல் ஆதாம் சாப்பிட்ட உடனே ஏவாள்கிட்ட சொன்ன அவள் என்ன செஞ்சுதான். ஆமாம், அதாவது சில விஷயத்தில் நல்ல காரியத்தில் ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க, நல்ல விஷயத்தில் ஒருமனப்பட மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஒருமனப்படுவாங்க. அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 2 பேரும் சேர்ந்தே செய்வாங்க, கணவன் மனைவி சேர்ந்தே செய்வாங்க. அப்போது அவள் தான் மீறுதலுக்கு உட்பட்டான், ஸ்திரியானவள் ஏவாள். ஆனால் அதே நேரத்தில் சோதரன் நம்ம ஆதாமும் அதை என்ன செஞ்சான், உடன்பட்டான். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 2வதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் அந்த 35 34 வாசிப்போம். லூக்கா 11. ஆகையால் உங்களுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 34 34. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகையால் உன்னில் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நாட்களிலே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், நமக்குள்ள ஆண்டவர் நல்ல ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். வெளிச்சம், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், நம்ம காணப்படுகிறோம். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்கணும். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், உனக்குள்ளே இருக்கிற பிரகாசம் அது மங்கி போகாதபடி என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது நம்முடைய பார்வையை சொல்லுகிறார். உன் கண்ணை குறித்து, நம்முடைய கண்ணை குறித்து என்ன செய்து சொல்லுகிறார். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே ஏதாவது ஒரு விதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டதான வெளிச்சம், நமக்கு கொடுக்கப்பட்டதான பிரகாசம், நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு என்ன செய்ய, எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ கர்த்தர் கொடுத்த வெளிச்சமாக இருந்தாலும், தேவன் நம்மளை பிரகாசிக்க பண்ணினாலும், நம்முடைய தவறுதனால அதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடவே கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 5 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5:5.
சார் அதுக்கு முன்னால் எபேசியர் 5:8 வாசிப்போம். எபேசியர் 5:8. எபேசியர் 5ஆம் அதிகாரம். நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அந்தகார இருளை இருந்து அவர் ஆச்சரியமான ஒளியண்டைக்கு கதமை செஞ்சு நம்மை அழைத்திருக்கிறார். அப்போது முன்னால் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போது நீங்கள் என்ன செய்யுங்க, வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நடக்கையிலே என்ன செய்யணும், ஒரு வித்தியாசம் இருக்கணும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்தகாரத்தில் இருக்கும் பொழுது, நம்ம இருட்டில் இருக்கும் பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது நம்ம எப்படி நடந்தோமோ அப்படி நடக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்ன செய்யணும், வரணும். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு செய்தி நான் ஃபினிஷ் பண்ணலை. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவையெல்லாம் ஒளிந்து போய். அதைத்தான் இன்றைக்கி பேச நினச்சேன். பலகீனத்தினால அதை என்னால் முடிக்க முடியல. அப்போது நான் அதை நினச்சேன், தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஒருவன் பழையவையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டே தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் புது சிருஷ்டி அப்படின்னா அவனுக்குள்ள புது எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே புதுசாக இருக்கணும், சரியா? பழசெல்லாம் அப்படியே போயிடணும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்றால், ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டி. அப்போ அந்த புது சிருஷ்டி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள புதுசான எண்ணங்கள், புதிதான எண்ணங்கள் அவனுக்கு என்ன செஞ்சுருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கை அல்ல, பழைய வாழ்க்கை அல்ல, பழைய எண்ணங்கள் அல்ல, பழைய கோபங்கள் அல்ல, பழைய பார்வை அல்ல, பழைய தடுமாற்றங்கள் அல்ல. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ எல்லாம் புதிதாயின அப்படின்னா அந்த புதிதாக்கப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆபத்து மயம் உண்டாவதாக. அது ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நான் அன்னைக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப எனக்கு யாரோ ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து இந்த செய்தியை ரெடி பண்ணேன். சிலங்களே சில வசனம் எனக்கு கொஞ்சம் என்னை தொடும். உட்காந்து அப்படியே யோசனை பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தும். சில வார்த்தை என்னை சரிப்படுத்தும், என்னையே சரிப்படுத்தும், என்னை உருவாக்கும். அப்போ எல்லாம் புதுசு. அப்போ நம்மகிட்ட இருந்து எடுத்து வெளிப்படும் எல்லாமே புதுசாகவே இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கதிமயம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் இந்த பழைய வார்த்தை, பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய காரியங்கள், பழைய தவறான வார்த்தைகள் இது என்ன செஞ்சு கூட வரக்கூடாது. எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருப்பானால் அவன் புதிதான ஒரு மனுஷன். கதிமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவ சாயலாக இருக்கிறான். கதிமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அன்றைக்கி சொன்னேன், யோவானில் சொல்லும்போது, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதியில் செய்யும், புறப்பட்டு ஓடும். கதிமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் சரியாக இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும், நம்ம எண்ணத்தில் உருவாகக்கூடிய காரியங்கள் சரியாக இருக்கணும். நம்ம எண்ணம் சரியாக இருந்தால்தான் அங்கே உருவாக்கக்கூடிய காரியங்கள் சரியாக இருக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கதிமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் கவனமாக இருக்கணும். கதிமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எந்த விதத்திலையும் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்த வெளிச்சம், கர்த்தர் கொடுத்த பிரகாசம், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த புது சிருஷ்டி, இதை நாம் இழந்து போகாதபடி நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். கதிமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் சோதரம் அந்த 12 வாசிப்போம். இப்படி இருக்க நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். 12 இல்லையா?
அப்போது 1 கொரிந்தியர் 10:12 வாசித்த பகுதி தான். அப்போ இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். இந்த வசனத்தை நான் அடிக்கடி பார்த்து கரெக்ட் பண்ணி விடணும். அதாவது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் சரியாக இருக்கிறேன், நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் சரியாக இருக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேன், யார் என்ன எது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. நான் எல்லாம் சரியாக இருக்கேன், எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்கிறேன். நான் நிற்கிறேன், சரியாக இருக்கிறேன், நான் கர்த்தருடைய காரியத்தில் சரியாக இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, நான் சரியாக இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவன் 100க்கு 100 சரியில்லாமலே இருப்பான். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கேன். சிலவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல முடியாது, இப்போ நல்ல ஆலோசனை சொல்ல முடியாது, நல்ல அறிவுரை சொல்ல முடியாது. நான் சரியாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன்னு சொன்னாலே அடுத்த ஆலோசனை என்ன செய்யாது, வராது. ஆண்டவராய் தேவனிடத்தில் கர்த்தாவே சொல்லும், நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் தான் அடுத்த வார்த்தை வரும். அது சொல்லுவையா, எல்லாரும் சொல்ல அல்லேலூயா. கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்குறேன்னு சொன்னால் தான் உனக்கு அடுத்த வார்த்தை வரும். நான் கேட்க மாட்டேன்னு சொன்னால் உனக்கு வரவே வராது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அப்படி சொல்ல சொல்ல தேவன் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார், நம்மோடு கூட இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன், நான் எல்லாத்திலும் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கவன். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போயிடுவான். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தாவே, என்னுடைய பலத்தில் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையில் என்னை நிலை நிறுத்துங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் காங்களை உயர்த்தி. நம்முடைய பலத்தில் ஒன்றுமே கிடையாது, கர்த்தருடைய கிருபையில். ஆண்டவரே, நான் என்னால் இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நிறுத்துங்க, என்னை கிருபையினால் நான் விழாதபடி என்னை நிறுத்துங்க ஆண்டவரே. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. என்னால் ஒன்றுமே, என் பலத்தில் கிடையாது, என் பலத்தில், என்னுடைய சுயத்தில், வேறு எந்த திறமையினாலையும் நான் நிற்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கை நிற்க முடியாது, ஊழியத்தில் நிற்க முடியாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். அவன் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலையிலும் கூட சில காரியத்தை சிலவங்க சொன்ன உடனே நம்ம என்ன செய்யலாம், அதை ஏற்றுக்கிடலாம், ஏற்றுக்கிட்டு சரி பண்ணி பார்க்கலாம். சரி, அவங்க சொல்கிறாங்க, இது சரியாக இருக்குமா, நாம் தப்பு பண்ணிட்டோமோ, அது தப்பு இருக்குமோ, அவங்க இப்படி சொல்கிறாங்க, அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், தவறு கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லவே கூட. நம்ம வேலையாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை அவருக்குள்ளே அனுபவத்தில் அவர் நடத்துகிறார், அவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் இதெல்லாம் எரிச்சல் பட்டு நம்முடைய வயசாக இருக்கலாம், நம்முடைய திறமை, நம்முடைய மற்ற காரியங்கள், இதை வச்சு நினைச்சுவோம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியாக தான் இருக்கிறேன், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இந்த வார்த்தை வந்துடவே கூட வாழ்க்கையில். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. மற்றவங்களுடைய ஆலோசனை, மற்றவருடைய காரியங்களெல்லாம் நம்ம புறந்தள்ளும் பொழுது, நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லி நம்மை அதாவது திருப்தி அடையும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து போயிடுவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை சார்ந்திருக்கணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். அல்லேலூயா. நான் எல்லாத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் எல்லாம் சரியாக இருக்கிறேன், எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவேன் அப்படி சொல்லவே கூடாது. ஏதோ கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தரை சரியாக வச்சிருக்கிறார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். போதும் அப்படி சொல்லவே இல்லை, இல்லையா? போதும், பரவாயில்ல, போதும். நான் சொல்லுவேன், பரவாயில்ல, இவ்வளோ போதும் அப்படி சொல்லுவேன். அப்படி இல்லை, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் அளவு கூடணும், பரிசுத்தத்தில் அளவு கூடணும், செபத்தில் அளவு கூடணும்,
வேத வாசிப்பிலே அளவு கூடணும், எல்லாவற்றிலும் அளவு கூடிக்கிட்டே இருக்கணும். போதுங்கிறது வந்துடக்கூடாது. கதிமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. போதும்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிரு, செபத்தில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. போதும், இன்றைக்கி ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், போதும், இன்றைக்கி வேத வாசிட்டேன், போதும். கதிமயம் அப்படி இல்லை, இன்னும் நம்ம நேரத்தை ஒதுக்கிட்டே இருக்கணும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. பொதுவாக நாட்களிலே எவ்வளவோ நேரங்கள் நம்ம வேலைக்கு போனால் 8 மணி நேரம் இல்லையா, வேலையில் நேரத்தை ஒதுக்குறோம், மற்றவங்களோட பேசுகிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் ஃபோனில் மற்றவங்களோட பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் தேவனோடு இருக்கிறதுக்கு நேரங்கள் குறைவாக இருக்குது இல்லையா. ஒரு 5 நிமிடம் கூட உட்காந்து ஜெபம் பண்ண முடியல, 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல. எப்படியோ ஆண்டவர் நடத்துகிறார். கதிமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கு நீ ஜெபம் பண்ண நினைக்கிறேன். தேவனோடு இருக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? அதிகப்படுத்தணும். ஒரு வேளையில் 8 மணி நேரம் உட்காந்தா தான் நமக்கு சம்பளம். 8 மணி நேரம் 10 மணி நேரம் இல்லையா, அதில் இருந்தால் தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம வேலை செய்வதனால நமக்கு ஜெபங்கள் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நேரத்தை நம்ம ஒதுக்கணும் இல்லையா. ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். கதிமயம் உண்டாகும். ஹல்லேலூயா. எங்கள் ஊரில் அடிக்கடி சொல்லுவாள், நீங்கள் வேலை பார்த்து ஊழியம் செஞ்ச மாதிரி இப்போ செய்யலைன்னு சொல்லுவாள். கதிமயம் இப்போ நமக்கு பலவீனமாயிட்டு முடியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. நான் வேலை செஞ்சு ஊழிஞ்ச நாட்கள் அதிக நாட்கள். இவ்வளோ இதே மாதிரி வீசிங் இருக்கும். சைக்கிள் தான், ஒரு பேக் ஒன்று போட்டிருப்பேன். வேலையை முடிச்சுட்டு அப்படியே டேவிஸ்புரம் போவேன். டேவிஸ்புரத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக வருவேன். அப்புறம் மறுநாள் மடத்தூருக்கு போவேன். அங்கேருந்து ஒரு ஒரு பாப்பா வருவாப்பில், அங்கே ஜெபம் பண்ண போவேன். அப்புறம் பிஎன்டி காலனிக்கு போவேன். இதெல்லாம் வேலையை வீட்டுக்கு வர மாட்டேன். அங்கேயே எல்லாம் முகத்தெல்லாம் கழுவிட்டு எல்லாம் பவுடர்லாம் போட்டு பைபிள் உள்ள வச்சுருவேன், பேக்கத்துக்கு போடுவேன். சாப்பாடு கூட முன்னால் தூங்கும். சைக்கிளில் போய் ஊழியத்தை முடிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த ஊழியம் நான் செய்யலை. கதிமயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு செஞ்ச அந்த ஊழியம் தான் இன்றைக்கி எனக்கு பலம் கொடுக்குது. சோர்ந்து போனதே கிடையாது. அன்னைக்கு வீசிங் இருந்தது, பிரச்சனை இருந்தது இல்லையா. சாப்பாடு கூட அரை சாப்பாடு தான் கிடைக்கும், காப்பி குடிக்க விட வழி இருக்காது. வீட்டுக்கு போனால் கொடுத்தா தான் உண்டு இல்லையா. அப்படிலாம் நாங்கள் அந்த வேலையை வச்சுக்கிட்டு அந்த ஊழியங்கள், வேலை 3 நாள் லீவ் போடுறது, 2 நாள் லீவ் போடுறது, இப்படி தான் செஞ்சோம். கதிமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொதுவாக அந்த இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், அன்னைக்கு நம்ம இவ்வளவு பிஸ்கட் தான் செஞ்சோம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு கட்டுவதற்கு அவ்வளோ பிரயாசப்பட்டோம், அவ்வளோ காரியங்கள் செஞ்சோம், அவ்வளோ அர்ப்பணிப்பு இருந்தது, தியாகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நமக்கு தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிற, பிள்ளைகள் பார்க்குறாங்க, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் உட்காந்து அவன் பார்த்துக்கிடுவான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது ஆரம்ப நாட்களை பார்க்கும்போது மிகவும் எப்படி வந்தவங்க எனக்கே தெரியாது. அன்னைக்குள்ள உழைப்பு அப்படி. கதிமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது எதுவாக இருந்தாலும் நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும், நிற்கணும். அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தருக்காக நின்னோம். ஒரு முறுமுறுப்பு கூட கிடையாது. கொடுக்குறது எங்கள் வீட்டில் சாப்பாடு ஆக்குவான். இன்றைக்கி ஆக்குறது கஷ்டம், அன்னைக்கு அப்படி இல்லை. நான் எதை கொண்டு கொடுக்கணும் அன்றைக்கி அதை வச்சு சாப்பாடு ஆக்குவான். 4 பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பான். கதிமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் வில்லாதபடி இதுவரைக்கும் தாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் அவ்வளோ ஊழியத்தை செஞ்சாலும் வீட்டுக்கு வந்தோடனே ஜெபம் பண்ணுவேன். கதிமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. அப்படியே காலெல்லாம் கழுவிட்டு பாத்திரத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அப்புறம் முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். பைபிள் படிப்பேன். 2 மணி விளக்கு வச்சுருப்பேன். 2 மணி விளக்கு வச்சு தான் பைபிள் தியானிப்பேன். கதிமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. அந்த அப்போள்ள பிரசங்கமே டேஸ்ட்டு தனி. இன்றைக்கி அன்றைக்கி பண்ண அன்றைக்கி ஆண்டு அப்படியே பயன்படுத்தினான். எப்படி பயன்படுத்தி எனக்கே தெரியாது. அந்த மண்ணெண்ணெய் விளக்க வச்சு பைபிளை படித்து தியானித்து பிரசங்கம் பண்ணுறது பெரிய காரியங்கள். இன்றைக்கி எல்லா லைட்டை ஃபோக்கஸ் போடும், அதை போடும், இதை போடும், ஃபேனை போடும், இந்த ஃபேனை போடும், அந்த ஃபேனை போட்டு உட்கார். கதிமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்குள்ள அந்த ருசி இருக்குத இன்றைக்கி மறக்க முடியாது. கதிமயம் உண்டா? ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு காரியங்கள், எவ்வளோ வேலைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ ஊழியங்கள் செய்தால், எத்தனை இடத்துக்கு நான் ஜெபம் பண்ண போனாலும் நான் வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். கதிமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். சைக்கிளில் போகும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம், தேவனோடு இருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. கதிமயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் வில்லாதபடி அவன் எச்சரிக்கையாக இருக்க கடவன். கடைசியாக அந்த இவரைய 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே சோதரம்.
எபிரெயர் 12ஆம் அதிகாரத்தில் எபிரெயர் 12 அந்த 15 வாசிப்போம். 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் மேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாருங்க. அதாவது சீர்கெட்டவனாய் இராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். கிருபையை 4வது கிருபையை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். கிருபையை இழந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் பரிதவிக்கப்பட்ட மனசு யாரும் இருக்க முடியாது. கிருபை தான் நமக்கு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஊழியம், என்னுடைய காரியம், அதனால தான் அன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன், மற்றவங்களாம் என் கூட சேர்ந்தவங்களாம் மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கிருபையினால் என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய ஊழியம் அல்ல, என்னுடைய தியாகம் அல்ல. அவங்களாம் போயிட்டாங்க, நான் தியாகம் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செஞ்சேன், நான் உண்மையாக இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி கிடையாது. கிருபையினால் கர்த்தர் என்னை இன்னைக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கிருபை தான் என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடி, நீ சீர்கெட்டவனாய் போகாதபடி நீ எச்சரிக்கையாக இருக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அந்த வசனம் நல்லா இருக்கு இல்லையா? அந்த வசனங்களை 15 வாசிப்போம். 15 இல்லை 16. ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அது மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஏசாவுடைய காரியங்களை நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு அற்ப காரியத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு என்ன செஞ்சான்? விற்று போயிட்டான். சேஷ்டபுத்திர பாகம் 3 பாகம் உள்ளது இல்லையா? அது தேவனுடைய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அவ்வளோ பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்கு அந்த கூழுக்காக ஏசா கட்டுன்னு செஞ்சான், வித்துட்டான். அது கிருபையினால் கிடைக்கிற ஆசீர்வாதம். அதான் சொல்ல, ஒருவனுக்கு கிருபையை இழந்து போகாதபடி. கிருபையினால் கொடுக்கப்படுகிற சேஷ்ட புத்திர பாகம் அது முதன்மையான பாகம், முதன்மையான ஆசீர்வாதம். ஆனால் அந்த முதன்மையானதை, கிருபையினால் உண்டான அந்த முதன்மையான ஆசீர்வாதத்தை இந்த ஏசா ஒருவேளை சாப்பாட்டு அற்ப காரியத்துக்கு அதை அலட்சியம் பண்ணி வித்துட்டான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிற்பாடு மனங்கசந்து அழுது அவன் தேடியும் அது என்ன செஞ்சு அடைய முடியாமல், அது கீழே வாசிங்களேன், அந்த 17 வாசிங்க. 17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அவன் மனம் மாறுதலை காணாமல் போனான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டான். ஆனால் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. சில விஷயத்தை தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற நன்மை, கிருபையினால் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கிருபையினால் நமக்கு கொடுக்கிற உயர்வு, கிருபையினால் நமக்கு கொடுக்கிற பலன், கிருபையினால் நமக்கு கொடுக்கிற ஊழியம் அலட்சியம் பண்ணிடவே கூடாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறத நம்ம அலட்சியம் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கத்மயம் உண்டா. அல்லேலூயா. ஒரு அற்ப காரியத்துக்காக அலட்சியம் பண்ணிட்டான். ஒரு சாதாரண விஷயம். தேவன் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, தேவன் கொடுக்கிற எந்த பலனாக இருந்தாலும் சரி,
தேவன் கொடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரிதா இருக்கலாம், அது சிறிதா இருக்கலாம். இது சின்ன காரியம் தானே, போனா போது, விட்டு கொடுத்துடவே கூடாது. தேவன் எதை கொடுத்தாலும் அது கிருபையினாலே கொடுக்கப்படுகிற காரியம். நாம் அதை அலட்சியம் பண்ணிடவே கூடாது. கத்மயம் உண்டாகலையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அலட்சியம் பண்ணுவோமானால் நம்ம எவ்வளோதான் தேடினாலும் பிற்பாடு நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடி, நீ சீர்கெட்டவனாய் போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்கணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம கிருபையை கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கிருபையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடவே கூடாது. கிருபையினால் கொடுக்கப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், பலனாக இருக்கலாம், அது சின்ன காரியமாக இருக்கலாம், அது பெரிய காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் அதை அலட்சியம் பண்ணிடவே கூடாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையானது, நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமானது, நம்முடைய வாழ்க்கைக்கு அது உயர்வானது. அது நாமத்து மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான்காவதாக, ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் போட முடிந்தவர்கள் ஒரு 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் பலனாய் பேச கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நான்காவதாக, கிருபையை நாம் இழந்து போகாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். கிருபை நமக்கு மிகவும் தேவை. கிருபையினால தான் எல்லாம் கிடைக்கிறது. கிருபையினால தான் நமக்கு ரட்சிப்பு. எல்லாம் ஜெபமான கரங்களை உயர்த்தி, நல்ல ஆண்டவரை, கிருபையினால, ஹல்லேலூயா, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்முடைய பேக்ரவுண்டு, நம்முடைய தியாகம், நம்முடைய அனுதாபங்கள், இதை வச்சு கர்த்தர் நம்ம ரட்சிக்கலை. கிருபையினால் நம்மை ரட்சித்தார். கிருபையினால் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்தார். அந்த கிருபையை நாம் இழந்து போயிடவே கூடாது. தேவன் இதுவரைக்கும் நம்மளை கிருபையாக இந்த இடத்துல வைத்திருக்கிறார், இந்த பூமியில் வைத்திருக்கிறார், அநேகருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். எல்லாம் ஜெபம் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபையை எனக்கு தாங்க. எல்லாம் ஜெபம் ஆண்டவர், உம்முடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையிலான எனக்கு ஒன்றுமே இல்லை. அந்த கிருபை விலகாத ஒரு கிருபை, மாறாத ஒரு கிருபை. ஹல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அது தாங்கக்கூடிய கிருபை. அந்த தாங்கக்கூடிய கிருபை நம்ம இழந்துடக்கூடாது. எல்லாரும் அப்படி ஜெபம் நம்ம எல்லாரும் அப்படி எல்லா எளிமை இருப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நாம் இழந்துடக்கூடாது. தேவ கிருபை நாம் இழந்துடக்கூடாது. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இந்த பூமியில் எல்லாம் விலகினாலும் கிருபை விலகலை. நம்மை விட்டு விலகாத அந்த கிருபையை நாம் அலட்சியம் பண்ணிடக்கூடாது. அந்த கிருபையை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அவளை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணாமா? நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் கால் சறுக்குகிறது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, என் கால் தடுமாறுகிறது சொல்லும் பொழுது உங்களுடைய கிருபையினை தாங்குகிறது. நம்மை தாங்குகிற கிருபை. ஹல்லேலூயா. நம்ம அதை இழந்து போயிடவே கூடாது. எல்லாம் மாறினாலும் கர்த்தருடைய கிருபை மாறாது. எல்லாம் விலகி போனாலும் தேவ கிருபை மாறாது. தேவ கிருபை விலகாது. கிருபையினாலே ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். கிருபையினால ரட்சிப்பு, கிருபையினால ஆசீர்வாதம், கிருபையினால பலன். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில், இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் நாங்கள் கவனமாக இருக்க, நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்க எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லா ஜோமுனமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். எல்லா வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லா வியாதிப்பட்ட பிள்ளைகள் எல்லா சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பலகீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் நல்ல மாற்றத்தை தாரும். செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும், இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. எல்லா போராட்டங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் நல்ல விடுதலை உண்டாகட்டும், நல்ல சுகபலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவர். உதவி கிரியை செய்யும். எல்லா குழப்பங்கள், போராட்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் உண்டாகட்டும், தேவ சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவர். தேவைகளுக்காக செபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், இந்த மாதத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், பொருளாதார ஆசீர்வதிக்கப்படட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால. தேவையில்லாத செலவுகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால. வருமானம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வருமானத்தை பெருக பண்ணுவீராக. வருமானத்தில் மீதம் எடுக்க உதவி செய்யும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்களாக. நிந்தைகள் அவமானங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டா, யெகோவாவும் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டா. யெகோவாவும் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் ஜனமே என்றும் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானான் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானான். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேல் ஜனமே என்றும் யெகோவாவும் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டா. யெகோவாவும் தெய்வமானான் ஏதும் வேண்டா. பயப்படா
தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானால் பயம் வேண்டாம். பொங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. பொங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் ஜனமே எங்கோ இடறிடவே யெகோவாவோ தெய்வமானால் யெகோவாவோ தெய்வமானால். ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். தேவன் எல்லா கலக்கத்தையும் அவர் பயத்தெல்லாம் கத்தர் மாற்றுவார். நான் திரும்ப திரும்ப சொல்ற காரியம் என்னன்னா, நம்ம எப்பெல்லாம் வழி தெரியாம இருக்கிறோமோ அப்பெல்லாம் தேவன் உன் வழியை திறப்பார். நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம்தான். திடீர்னு தடுமாற்றம், வழி தெரியாம இருக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பணும்னு தெரியாது. எல்லா பக்கம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா தேவன் அவங்களுக்கு முன்னால இருந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிரித்து ஒரு வழியை உண்டு பண்ணினான். கர்த்தர் என்னைக்குமே நம்ம வழி தெரியாம நம்ம திகச்சு போய் நிற்கும் போதெல்லாம் உங்களுக்கு முன்னால ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார். அது கர்த்தர் தான் திறப்பார். ஒரு மனுஷனும் திறக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கார். அதில் நடத்தி கொண்டு போவார். ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வழியில நீங்க மட்டும்தான் போக முடியும். உங்களை யாரும் பின்தொடர்ந்து வர முடியாது. எந்த சத்துரு உங்களை தொட முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மயப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம துதிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை வச்சிருக்கிறார். உங்களுக்கு அவர் காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம கலங்க வேண்டியில்லை. கலங்குகிறோம், தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், என்ன செய்வதுன்னு நினைக்கிறோம். தேவன் உங்களுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். யோசபாத் ஜனங்களும் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு கைத்தம் பண்ணினார். கர்த்தர் கிரியை செய்தார். நம்ம எப்பெல்லாம் என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, நான் என்ன செய்வேன்னு சொல்லும் போதெல்லாம், நான் எப்படி இதெல்லாம் சரி பண்ணுவேன்னு சொல்லும் போதெல்லாம், நான் எப்படி இதெல்லாம் கடந்து போவேன்னு சொல்லும் போதெல்லாம் தேவன் கடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை கடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை கடந்து போக பண்ணுவார். எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணுவார். எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணுவார். எது உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எது உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எது உங்களை மேற்கொள்ள முடியாது. தேவன் எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணுவார். தேவன் எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணுவார். அவர் நிச்சயமா அக்கறைக்கு கொண்டு போவார். எல்லா கத்திராபத்தை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வழியை திறப்பார். ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கடந்து போக பண்ணுவார். தேவன் உங்களை கடந்து போக பண்ணுவார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் சரியான பாதையில் நடத்தி கொண்டு போவார். நல்ல ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். கிருபையாய் கொடுத்த அந்த 10வது மாதத்துக்காக, இந்த மாதத்தின் தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். வேலைக்கும் தொழிலுக்கும் வருமானத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நிரந்தரமான தொழில் வருமானத்தை கர்த்தர் கொடும். வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாதம் அந்த பிள்ளைகளுக்கு சகலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
நீங்கள் மகிமைப்படுங்க. வெளியில் போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய கிருபை இருக்கட்டும். படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. தொடர்ந்து உங்களுடைய பந்தியை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.